நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மனதுக்கு இதம் தரும் இனிய நாவல்களை நிதமும் கேட்டு மகிழுங்கள். உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன். நான் உங்கள் ஆர்ஜே சோபனா. நாம இன்னைக்கு கேட்க போற நாவல் ராகமஞ்சரி. ராகம் 20. ராகவ்னு சொன்னாலே அவனா தங்கமான பையனாச்சேன்னு எங்கள் அம்மா சர்டிஃபிகேட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அபிமாமா உடனே அவன் சொன்ன மொக்க ஜோக்கை சொல்லி சிரிக்கிறாரு. ராகா கூட அவன் வாங்கிட்டு வந்த மசாஜ் ஆயில் பற்றி பக்கம் பக்கமாக புகழ்ந்து தள்ளுறா. இது எல்லாத்தையும் ஆடியன்ஸாக உட்காந்து வேடிக்கை பார்க்குற எனக்கு ராகவ்னு சொன்னதும் முதல்ல தோன்றது அவனோட குறும்பான பேச்சு. அடுத்து எதுக்கு எடுத்தாலும் கண்ணடிக்கிற மேனரிசம். அதுக்கு அடுத்து பீச்சில் அலையில் நனைஞ்சிடாமல் என்னை பொத்தி ஹக் பண்ணினது. அவனோட பெரிய கைக்குள்ளே நான் இத்தினூண்டா அடங்கின அந்த மொமெண்ட்டை இப்போ நினச்சாலும் வயிற்றுக்குள்ளே இருந்து ஹார்ட்டுக்கு பட்டர்ஃப்ளைஸ் பறக்குது. ஐ திங்க் எனக்கும் அவனை பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சோ. துவார்ஃபின் சிந்தனை துளிகள். காதல் வந்துவிட்டால் காலம் காலில் இறக்கையை கட்டி கொண்டு பறக்கும் போல. சேஷா ராகவ் நம்ரதா பிரத்யோத்திற்கும் அப்படிதான். இப்போதுதான் விடுமுறைக்கு சென்னைக்கு சென்றது போல இருந்தது. ஆனால் அதற்குள் படு வேகமாக விடுமுறையும் முடிந்து கல்லூரியில் 2வது செமஸ்டரும் ஆரம்பித்து 1 மாதம் கடந்துவிட்டது. நம்ரதாவும் பிரத்யுத்தும் தங்களது காதலுடன் வருங்காலம் குறித்த கனவுகளையும் காண துவங்கிவிட்டனர். இருவருக்கும் புகைப்பட கலையில் இருந்த ஆர்வத்தை தங்களது தொழிலாக மாற்றிக்கொள்வோம் என முடிவெடுத்திருந்தனர். பிரத்யுத்தின் அறிவுரையால் அன்னையிடமும் தந்தையிடமும் நல்ல முறையில் பழக ஆரம்பித்திருந்தாள் நம்ரதா. அதே நேரம் ராகவோ சேஷா மீது தனக்கு முகிழ்த்த காதலை ரசிக்க துவங்கிவிட்டான். முதல் முறை அவளை கண்டபோது உண்டான சிலிர்ப்பு இப்போதெல்லாம் ஒவ்வொரு முறை அவளை காணும் போதும் அவனுள் அலையாய் எழுந்தது. சேஷாவோ 2வது செமஸ்டரில் அடியெடுத்து வைத்த போதே காதலிலும் அடியெடுத்து வைத்தாள். ஒரு பெண்ணால் தன்னை ஒருவன் ரசிப்பதையும் காதலிப்பதையும் அவன் சொல்லாமலேயே உணர முடியும். ஆனால் அக்காதலை காதலனின் வாய் வார்த்தையால் கேட்பதையே அவள் விரும்புவாள். சேஷா காதலில் அந்த அளவுக்கு முன்னேறிவிட்டாளா என்று கேட்டால் அதற்கு பதிலில்லை. ஆனால் மனதிற்குள் இளம் பருவத்தில் கட்டியிருந்த கனவுலகில் தனக்காக குரல் கொடுக்கும் ஒருவன், தன்னுடன் சேர்ந்து பயணிக்கும் ஒருவனாக அவள் கற்பனை செய்திருந்த உருவத்திற்கு ராகவின் முகத்தை கொடுத்து விட்டாள். ஆனால் இந்நால்வருக்கிடையே இன்னும் பிரத்யுத் சொன்ன பொய் பானகத் துரும்பாய் இருக்கிறதே. இருப்பினும் ராகவிற்கு நம்ரதாவின் மீதிருந்த நம்பிக்கையால் பிரத்யுத் செல்வச் செழிப்புள்ள குடும்பத்தில் பிறந்தவன் என்று பின்னாட்களில் தெரிந்தாலும் அவள் அவனது காதலை மறுதலிக்க மாட்டாள் என்று உறுதியாக எண்ணினான். பிரத்யுத்திற்கும் ராகவிற்கும் அது இறுதியாண்டு என்பதால் ப்ராஜெக்டுக்காக அவர்களுக்கு கொடுக்கப்படும் வகுப்புகள் மற்ற வகுப்புகளை விட அதிகம். அந்த வகுப்பு நேரங்களில் அவர்கள் கல்லூரியில் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. இனி அவர்கள் வகுப்பிற்கு வரவில்லை என்றாலும் அவர்களுக்கு முழு வருகை பதிவு அளிக்கப்படும். எனவே ராகவும் பிரத்யுத்தும் முன்பு போல கல்லூரிக்கு வருவதில்லை. அதே நேரம் தியானேஸ்வர் தனது ரெசார்ட்டில் ப்ராஜெக்டுக்காக பணியாற்றி வரும் ராகவின் மேலாண்மை துறை ஆர்வத்தை கவனித்து கொண்டிருந்தார். அவரது மனம் வேறு விதமான கணக்குகளை போட்டது. அதை கைலாஷிடமும் தெரிவிக்க அவரும் நண்பரின் பேச்சை மறுக்கவில்லை. அப்படி இருக்கையில் இளங்கலையினர் முதல் செமஸ்டருக்கான மதிப்பெண் சான்றிதழை பெறுவதற்கு பெற்றோரை அழைத்து வர வேண்டும் என்று மவுண்ட் கல்லூரி அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. எனவே சேஷா அபினவை அழைத்திருந்தாள். அதே போல நம்ரதா மகாதேவை மதிப்பெண் சான்றிதழ் வாங்க வரும்படி அழைப்பு விடுத்திருந்தாள். அபினவ் கிளம்பியதும் கல்லூரிக்கு வந்த மகாதேவ் மகளது மதிப்பெண் பட்டியலை பெற்றுக்கொண்டார். கூடவே அவளுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தியையும் தெரிவித்தார். என் பார்ட்னரோட பையன் கூட உனக்கு அலைன்ஸ் பேசி முடிச்சிருக்கேன்டா. நீ யூஜி முடிச்சதும் மேரேஜ் தான்.
அச்செய்தியில் அவளும் அவளருகே அமர்ந்திருந்த சேஷாவும் ஒரு சேர அதிர்ந்தனர். முன்பு போலன்றி அவருடன் நல்ல முறையில் பேசுவதால் மகள் பழையபடி மாறிவிட்டாள் என்று எண்ணிக்கொண்டார். அதனால்தான் திருமணம் பேசி முடித்துவிட்டு தகவல் கூறுகிறார். ஆனால் மகாதேவின் பெயரின்றி தனது பெயரை மட்டும் வைத்து தனக்கான ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொள்ளும் நம்ரதாவின் முடிவில் மாற்றமில்லை. சாரி டாடி, எனக்கு நீங்கள் பேசி முடித்த அலைன்ஸில் இஷ்டமில்லை என்று தெளிவாக அவள் உரைத்த போது அங்கே வேகமாக வந்து நின்றான் பிரத்யோத். ஹலோ அங்கிள் என்றான். நம்ரதா தான் தனது தந்தையை காண வரும்படி அவனை வாட்ஸ்அப் மூலம் அழைத்திருந்தாள். அவனை கண்டதும் நம்ரதாவின் முகமும் மகாதேவனின் முகமும் ஒருங்கே மலர்ந்தது. ஹாய் மை டியர் பாய், ஹவ் ஆர் யூ? இப்போ தான் உன்னை பற்றி என் டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் என்று நம்ரதாவின் தலையில் இடியை இறக்கினார் அவர். டாடி, அப்போ நீங்கள் பார்த்த அலைன்ஸ்? இதோ நிற்கிறானே, பிரத்யோத் தியானேஸ்வர். இவனை தான் நான் உனக்கு பேசி முடிச்சிருக்கேன். ஊட்டியோட பெஸ்ட் ரெசார்ட்டான லேக் வியூ ரெசார்ட்டோட வருங்கால எம்டி அண்ட் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட சிஇஓ என்றார் மகாதேவ் கர்வத்துடன். அப்போ ராகவ்? வேகமாய் இடையிட்டது சேஷாவின் குரல். ஓ ராகவா, ஹீ இஸ் வெரி 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 டேலண்டட் காய். தியானேஸ்வர் அடிக்கடி அவனை பற்றி பெருமையாக பேசியிருக்காரு. தியானேஸ்வரோட பொண்ணு கைலாஷோட சன் தான் ராகவ். பொறுமையாய் காலம் கணிந்த பின்னர் சொல்லிக் கொள்ளலாம் என்று இரு ஆடவர்களும் பொத்தி பொத்தி பாதுகாத்த விஷயத்தை போட்டு உடைத்து விட்டார் மனிதர். அவர் சொன்ன செய்தியில் இரு பெண்களும் என்ன பேசுவதென தெரியாது சிலையாய் சமைந்திருந்தனர். நீ செமஸ்டர் ஹாலிடேஸ்க்கு சென்னை போயிருந்தப்ப இந்த அலைன்ஸை பேசி முடிச்சிட்டேன். பணமும் ஒன்று சேர போகுதுடா. அதை புரிஞ்சுக்காம இந்த அலைன்ஸ் வேண்டான்னு சொல்லாத ரதிமா. நம்ரதா நம்பிக்கையற்று பிரத்யுத்தை நோக்க அவனோ தன்னை தோளணைத்து நின்ற மகாதேவின் வாயை அடைப்பது எப்படி என்று புரியாமல் விழித்தான். ஓகே யங் மேன், நான் உன் ஃபாதரை பார்த்துட்டு மதுரைக்கு கிளம்பணும். ரதி, நான் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாருடா என்றவர் கிளம்பி விட்டார். அவர் சென்றதும் ரதி என்றபடி அவள் அருகே வந்த பிரத்யுத்தை உணர்ச்சியற்ற விழிகளால் விரித்தாள் நம்ரதா. கடைசியில் நீ ஒரு ஹை கிளாஸ் காயின்னு ப்ரூவ் பண்ணிட்டல்ல? கசப்பு வழிந்தது அவள் குரலில். மிடில் கிளாஸ் பாய்னு சொல்லி சொல்லி என்னை ஏமாத்திட்டல்ல? நான் கூட என்னை அவாய்ட் பண்ணினவன் திடீர்னு லவ் பண்ணுறதா எப்படி சொல்கிறான்னு கொஞ்சம் யோசித்தேன். ஆனால் காதல் விஷயத்தில் யாரும் பொய் சொல்ல மாட்டாங்கன்னு நம்பினேன். ஸோ எங்கள் அப்பாவும் பேசி வச்ச அலைன்ஸ்க்காக தான் நீ சென்னை வந்திருக்க. என்னை சமாதானம் பண்ணி என்கிட்ட லவ் பண்ணுறேன்னு ட்ராமா பண்ணியிருக்க. ஒன்ஸ் அகெயின் நம்ரதா மகாதேவ் தான் என்னோட அடையாளம்னு நீயும் அப்பாவும் சொல்லாமல் சொல்லிட்டீங்கல்ல? இல்லை ரதி, பேசாத. எந்த ரிலேஷன்ஷிப் பொய்யில் ஆரம்பிக்குதோ அது நிலைக்காது. இன்னையோட நம்ரதான்னு ஒருத்தி இருந்ததையே மறந்துடு. நீயும் பொய், உன் லவ்வும் பொய். பொய்யான ஒருத்தன் எனக்கு தேவையில்லை. சொன்னதோடு அங்கிருந்து ஓடி மறைந்தாள் நம்ரதா. பிரத்யுத் மனம் வலிக்க அங்கேயே நின்றான். இதற்கிடையே சேஷாவோ ராகவ் கூட தன்னிடம் பொய்யுரைத்த அதிர்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியாமல் உணர்ச்சியற்று அங்கிருந்து கிளம்பினாள். 2 தினங்கள் இரு பெண்களும் அமைதியாகவே கழித்தனர். யாரும் அளவில்லை, புலம்பவில்லை. ஆனால் மனம் ரணமாயிருந்தது என்னவோ உண்மை. சேஷாவிற்கு நம்ரதாவின் நடைபிணமான தோற்றம் வேதனையை கொடுத்தது. இதற்கு காரணம் பிரத்யுத் பொய்யன் என்றால் அவனுக்கு துணையாய் நின்ற ராகவும் பொய்யனே. அப்படியென்றால் அவன் தன்னிடம் பழகியது கூட பொய்தானோ? மனவலியை இறைவன் பாதத்தில் சமர்ப்பிக்க தேவாலயத்திற்குள் நுழைந்தவள் கண்ணீருடன் முழங்காலிட்டு கண்களை மூடிக்கொண்டாள். எவ்வளவு நேரம் அப்படி இருந்தாளோ? சேஷா என்ற ராகவின் குரலில் திடுக்கிட்டு திரும்பினாள். ராகவ் இறுகிய முகத்துடன் அவளை நெருங்கியவன், சேஷா, நடந்தது என்னன்னு கொஞ்சம் பொறுமையாக கேள என்று நிதானமாக ஆரம்பிக்க, போதுமென்று கையுயர்த்தி தடுத்தாள் சேஷா. அவன் திகைத்து நிற்கையிலேயே அங்கிருந்து வேகமாய் வெளியேறினாள். ராகவும் அவளை தொடர்ந்து வந்தவன் அவள் கையை பற்றி நிறுத்தினான். கையை விடு ராகவ், இந்த தடவை என்னால் உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. உன் ஃப்ரெண்டு ரதியை சீட் பண்ணியிருக்கான்.
அவன் நம்ரதாவை இழக்க விரும்பாம தாண்டி அந்த பொய்யையே சொன்னான். வாவ், பொய் எவ்வளோ அசிங்கமானது தெரியுமா? சரி, பொய் சொல்லியாச்சும் அவ கூட பழகணும்னு நினச்சவன் திடீர்னு ஏன் அவளை அவாய்ட் பண்ணனா? ஏன்னா ஆன்ட்டி சொன்ன ஒரு பொய்க்காக ரதி அவங்கள ஒதுக்கி வச்சா. அதை பார்த்ததும் பிரத்திக்கு வேற வழி தெரியல. இதே நிலைமை தான் தனக்கும் வாய்க்குன்னு நினச்சி அவளை அவாய்ட் பண்ணனா. அப்புறம் நான் தான் அவன்கிட்ட பேசி புரிய வச்சேன். நீ சொன்ன பொய் தெரிய வந்துச்சுன்னா அதை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேளு. ஆனால் ஒரு பொண்ணை இப்படி தவிக்க விடாதுன்னு நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டவன் அவங்க அப்பா அவனுக்கு வேற அலைன்ஸ் பார்க்குறப்ப ரதி தான் தன்னோட வாழ்க்கைன்னு தெரிஞ்சுக்கிட்டான். அதுக்காக தான் அவன் சென்னைக்கு வந்தான். நல்லது நடக்க பொய் சொல்லலான்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு சேஷா. ப்ளீஸ் புரிஞ்சுக்க. யாருக்கு நல்லது நடக்கிறதுக்கு? உன் ஃப்ரெண்டுக்கா? சும்மா சமாளிக்காத ராகவ். அது எப்படி அலைன்ஸ் பார்த்தது தெரிஞ்சவனுக்கு அந்த அலைன்ஸ் யாருன்னு மட்டும் தெரியாமல் போச்சு? அவன் ரதியை அவாய்ட் பண்ணினப்பவே நான் சுதாரிச்சிருக்கணும். அவன் ஒரு டிப்பிக்கல் ஹை கிளாஸ் காயாக நடந்துக்கிட்டான்றது தான் உண்மை. அப்பா சொல் தட்டாத பையனா அவர் பார்த்த பணக்கார பொண்ணை மேரேஜ் பண்ணியிருக்க சம்மதிச்சிருக்கான். சப்போஸ் ரதி இல்லாமல் வேற ஒருத்தி மகாதேவ் அங்கிளோட பொண்ணாக இருந்தாலும் அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். சேஷாவின் குற்றச்சாட்டில் ராகவிற்கு கோபம் வந்து விட்டது. யூ ஆர் கிராசிங் யுவர் லிமிட் சேஷா. பிரத்தி அப்படிப்பட்டவன் இல்லை. ஆஹா, பெத்தவங்களுக்காக எதையும் செய்யலான்னு அவன் தான் ரதி கிட்ட சொல்லியிருக்கான். சொன்ன மாதிரியே அப்பா சொன்ன பொண்ணையே மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கிட்டான். ராகவ் இதற்கு மேல் இவளிடம் பிரத்யூத் நல்லவன் என நிரூபிக்க முயல்வது வீண் என்று புரிந்து கொண்டான். ஓகே, பிரத்தியை மறந்துடு, ரதியையும் மறந்துடு. உன்னையும் என்னையும் பற்றி மட்டும் யோசி. உன்னையும் என்னையும் பற்றி யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது? உன்னை என் ஃப்ரெண்டாக நினச்சேன், ஆனால் நீ என்கிட்ட பொய் சொல்லிட்ட. ஸோ இப்போ இருந்து நீ எனக்கு ஃப்ரெண்ட் இல்லை. நான் உனக்கு வெறும் ஃப்ரெண்டு மட்டும்தானா? சேஷா அமைதியாய் நின்றாள். பதிலளிக்க விருப்பமில்லை அவளுக்கு. உன்கிட்ட தான் கேட்குறேன், கடினமாக ஒலித்தது ராகவின் குரல். சேஷா கண்களை மூடிக்கொண்டாள். ஆமாம், வெறும் ஃப்ரெண்டு மட்டும்தான். ஆனால் நீ இப்போ எனக்கு ஃப்ரெண்டு கூட இல்லை. ஆனால் நீ எனக்கு அப்படி இல்லை என்று கத்தினான் ராகவ். சேஷா அவனது கோபத்தில் அதிர்ந்தாள். இருப்பினும் தைரியத்தை திரட்டி கொண்டு, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. பொய் சொன்ன ஒருத்தன் எனக்கு ஃப்ரெண்டாக மட்டும் இல்லை, வேற எந்த உறவாகவும் இருக்க தகுதி இல்லாதவன். இதுக்கு மேலே ஆர்கியூ பண்ண எனக்கு பிடிக்கல. உனக்கு என் மேலே எந்த மாதிரியான ஃபீலிங் இருந்துச்சுன்னு ஐ டோன்ட் நோ அண்ட் ஐ டோன்ட் கேர் என்று தீர்மானமாக முடிந்துவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டாள். சென்றவளின் ஒரு காதிலிருந்து விழுந்த ஹூக் மாடல் மீனாக்காரி ஜிமிக்கியை அவள் கவனிக்கவில்லை. ஆனால் கோபமும் ஆச்சாமையுமாக நின்றவனோ அதை எடுத்துக்கொண்டான். அவனது கரம் அதை ஜீன்ஸ் பாக்கெட்டில் பத்திரப்படுத்தியது. விடுதியை நோக்கி விரைந்த சேஷாவின் மனதிற்குள் போர்க்களமே நடந்தது. அவனுக்கு நான் யார்? இக்கேள்விக்கு இனி பதில் கிடைக்கப் போவதே இல்லை. இனி அவனை நான் சந்திக்கப் போவதும் இல்லை. விடுதி அறைக்கு வந்தவளை தெளிவான முகத்துடன் எதிர்கொண்டாள் நம்ரதா. எங்கே போன சேஷா? ஃபுல் ஸ்டாப் வைக்காமல் இருந்த ஒரு சாப்டருக்கு தி எண்ட் இப்போ தான் போட்டுட்டு வரேன். இனிமே அதுக்கு நோக்கமா? நம்ரதா அவளை தோளணைத்தாள். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். வி ஹாவ் டு ஓவர் கம் திஸ். தெளிவான ஃப்யூச்சருக்கு பாஸ்டோட கசடு பெரிய தடரதி. அதை க்ளீன் பண்ணிட்டா ஃப்யூச்சர் பிரைட்டாக இருக்கும். நம்ரதா அமைதியாய் தோழியின் கருத்தை ஆமோதித்தாள். அவளது விழிகள் ஒரு காதில் இருந்த ஜிமிக்கி காணாமல் போனதை கண்டு கொண்டது. அதே நேரம் காத்தியாயினி பேலஸில் ராகவிடம் நிதானமாக பேசி கொண்டிருந்தான் பிரத்யோத். எல்லாமே முடிஞ்சிருச்சுடா. தி கிரேட் எண்ட். இனிமே நான் எதை லவ் பண்ணுறது? ஒழித்து வைத்திருந்த வேதனையுடன் ஒலித்தது பிரத்யோத்தின் குரல். ராகவ் விருட்டென திரும்பி அவனை நோக்கினான். உன் ஃபோட்டோகிராஃபியை லவ் பண்ணு. அது உனக்கு பேர் புகழை வாங்கி தரும். உனக்குன்னு இந்த சொசைட்டியில் கௌரவத்தை உருவாக்கும். முக்கியமாக உனக்கு மன அமைதியை கொடுக்கும் என்றான் மூச்சு விடாமல். அப்போ நீ? விரக்தியாய் சிரித்தவன், நீ பிஸ்னஸ் பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டியாமே. அங்கிள் சொன்னார். ஸோ பிஸ்னஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு என்னோடய ஹெல்ப் வேணுமா? அதுக்கு நீ என்ன சொன்ன? சிலதை மறக்க போதையை மனுஷங்க சூஸ் பண்ணுவாங்க. நானும் ஒரு போதையை செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கு பேர் உழைப்பு. தெள்ள தெளிவாக உரைத்தவனின் மனம் வலித்த வலியை அவன் மட்டுமே அறிவான். பெருமூச்சுடன் ஜீன்ஸ் பாக்கெட்டில் இருந்த ஜிமிக்கியை எடுத்து பார்த்தான்.
இவ்வாறாக பிரிந்த 4 உள்ளங்களும் கடந்த காலத்தை மறந்து எதிர்காலத்தை எதிர்கொள்ள தயாராயினர். அவர்களின் எதிர்காலம் இனிமையாக அமையுமா? அவர்கள் மீண்டும் இணைவார்களா?